சிலர் தங்களை நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்வார்கள். தங்களை அவர்கள் பிரித்து காண்பிப்பதினாலே அவர்கள் தங்களை குறித்து கூறுகிற காரியம் என்ன? எங்களுக்கு சரியான அறிவு இல்லை என்பதையே வெளிப்படுத்துகிறார்கள். இவர்கள்தான் மற்றவர்களை பார்த்து நீங்கள் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று கூறுவார்கள். இவர்கள் கொரிந்து சபையில் இருந்த புதிய விசுவாசிகளைப் போல இருக்கிறார்கள். வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே குடும்பமாய் ஜெபிக்கும் நேரங்கள், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கும் நேரங்கள், குடும்பமாய் கர்த்தருடைய சேவையில் ஈடுபடும் நேரங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவசியம் என்றும், குடும்ப பொறுப்புகளில் இருக்கும் சில பெண்கள் தாங்கள் பெரிய வேதபாட ஆசிரியராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் குடும்பத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில்லை என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட மாம்ச உணவை சாப்பிடலாமா கூடாதா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களை மாம்சத்திற்குரியவர்கள் என்று அழைக்க காரணம் என்ன? ஏன் கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு விசேஷித்த உணவு பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுத்தார் என்பதை கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதிய நிருபத்தை கற்று வருகிறோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரை கிறிஸ்தவ சுயாதீனத்தை குறித்து சிந்திக்கப் போகிறோம். கிறிஸ்தவ சுயாதீனத்தின் பல பகுதிகளை குறித்து இதிலே நமக்கு பாடம் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் இறைச்சியை உண்ணலாமா கூடாதா, ஏன் உண்ணலாம் அல்லது ஏன் கூடாது என்ற விவரங்களை சிந்திக்கப் போகிறோம். இந்த பகுதியை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியர்களை மாம்சத்திற்குரியவர்கள் என்று அழைத்து அவர்களோடு பேசுகிறார். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவிலே இன்னமும் குழந்தைகளாய் இருக்கிறார்கள். எனவேதான் முதலாவது மாம்சத்திற்கடுத்த காரியங்களை குறித்து பேசிவிட்டு பின்னர் ஆவிக்குரிய சத்தியங்களை அவர்களுக்கு எழுதுகிறார். இன்றைக்கும் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் பலர் இருக்கிறபடினாலே இன்றைக்கும் இந்த செய்தி நமக்கு மிக பயனுள்ளதாய் இருக்கும். எந்த உணவை உட்கொள்வது என்பதை குறித்த காரியமானது திருமணம் மற்றும் விவாகரத்து போலவே ஒரு சர்ச்சைக்குரிய காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு பலருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியினாலே பல வைத்தியர்கள் நீங்கள் இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். சில சமயங்களை பின்பற்றுகிறவர்களும் உணவை குறித்த சில சட்ட திட்டங்களை பின்பற்றுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலேயும் எந்தெந்த உணவை உட்கொள்ளலாம், எது நாம் உட்கொள்ளக்கூடாது என்பதை குறித்த விவரங்களை கற்றுக்கொண்டோம். ஏன் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசேஷித்த உணவு பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுத்தார்? அதை மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். கவனிங்கள், உபாகமம் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். அருவருப்பானதொன்றையும் புசிக்க வேண்டாம். அது மட்டுமல்ல, உணவானது நம்முடைய சரீர சுகத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. நமக்கு கேடு உண்டாக்குகிற பல காரியங்களை குறித்து வேத புத்தகம் வேண்டாம் என்று நமக்கு சொல்கிறது. உதாரணமாக மதுபானம் அருந்துதல். இதை குறித்து எந்த கேள்விக்குறியும் இல்லை. இருந்தாலும் நம்முடைய பழக்க வழக்கங்களில் இருக்கிற சில காரியங்கள், சில பழக்க வழக்கங்கள் கேள்விக்குறியாய் இருக்கிறது. ஏனென்றால் அதை குறித்து வேத புத்தகத்திலே தெளிவான கட்டளை நமக்கு இல்லை. ஒரு கிறிஸ்தவன் புகைப்பிடிக்கலாமா கூடாதா? சிலர் அது சரி என்கிறார்கள், சிலர் அது தவறு என்று சொல்கிறார்கள். பல்வேறு கிறிஸ்தவ குழுக்கள் தங்களுக்கென்று இப்படி சில சட்ட திட்டங்களை வைத்துக் கொள்கிறார்கள். நல்ல ஒழுங்குகளும் இருக்கிறது, தேவையில்லாத ஒழுங்குகளும் அவ்வாறு சொல்லப்படுகிறது. அதை குறித்து இப்பொழுது நாம் வாக்குவாதம் செய்ய வேண்டியதில்லை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த சிறந்த கொள்கையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலனின் காலத்தில் இருந்த கொரிந்தை புரிந்து கொள்ள நாம் மற்றொரு காரியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பின்னணியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த அதிகாரம் ஏன் சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஏன் இதை கர்த்தர் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது.
கொரிந்து பட்டணத்திலே மிக சிறப்பான உணவை பெற்றுக்கொள்வதற்கு எந்த சிறந்த உணவகங்களும் கிடையாது. ஏனென்றால் சிறந்த மிருகங்களின் கறியானது அங்கே இருந்த கோவிலுக்கு அருகிலே இருந்த கடையிலே தான் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. காரணம் என்னவென்றால், கொரிந்து பட்டணத்து மக்கள் தங்கள் தெய்வத்திற்கு படைக்கும்படியாக சிறந்த மிருகங்களை அங்கே கொண்டு வருவார்கள். பலி செலுத்திய பிறகு அந்த மாம்சத்தை அங்கேயே வைக்கிறதில்லை. ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை என்னவென்றால், அந்த விக்கிரகமானது அந்த மிருகத்தின் ஆவியை சாப்பிட்டு விட்டது என்று நினைக்கிறார்கள். எனவே அந்த பலி மிருகத்தின் கரியை எடுத்து அவருடைய கோவிலை சுற்றி கடைகளாக வைத்து வியாபாரம் செய்தார்கள். எனவே சிறந்த மாம்சம் வேண்டுமென்றால் அந்த கடைகளிலே போய்தான் மக்கள் வாங்கினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொரிந்து பட்டணத்தில் இருந்த சில கிறிஸ்தவர்கள் இந்த பழக்கத்தை குறித்து அதிர்ச்சி அடைந்தவர்களாக பவுலினிடத்திலே விசாரிக்கிறார்கள். ஒரு விசுவாசி மற்றொரு விசுவாசியின் வீட்டிற்கு விருந்திற்கு அழைக்கப்படும் பொழுது, கறி ரொம்ப நன்றாக இருக்கிறதே, எங்கே வாங்கினீர்கள் என்று கேட்டால், விருந்திற்கு அழைத்தவர்கள் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற 2வது கடையிலே தான் வாங்கினோம் என்று சொல்வார்கள். இது அந்த புதிய மன தம்பதியரை சற்று வருத்தத்திற்குள்ளாக்கி விடுகிறது. ஏனென்றால் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட மிருகத்தின் மாம்சத்தை உண்பது தவறு என்று அவர்கள் எண்ணினார்கள். இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இந்த அதிகாரத்திலே பவுல் விவரிக்கிறார். விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட மாம்சத்தின் உணவை ஒரு கிறிஸ்தவன் சாப்பிடலாமா கூடாதா? அந்நாட்களிலே கொரிந்து சபையில் இருந்த அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் பலர் அப்படிப்பட்ட விக்கிரக வணக்கத்திலிருந்து கிறிஸ்துவை விசுவாசித்து வந்தவர்கள். எனவே அந்த உணவை சாப்பிடுவது விக்கிரக வணக்கத்தோடு ஒத்துப்போவதற்கு இணையானது என்று அவர்கள் அஞ்சி பயந்தார்கள். ஆனால் திருச்சபையில் உள்ள சிலர் அந்த மாம்சத்தின் உணவை புசிப்பது தவறல்ல என்று எண்ணினார்கள். இதற்கான பதிலைத்தான் இந்த அதிகாரத்திலே பவுல் விவரிக்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. அறிவு என்பது ஒரு பலூனை போல அல்லது ஒரு மோட்டார் வாகனத்தின் சக்கரத்தை போல வெடித்துவிடும். அன்பு ஒரு காலம் வெடிக்காது. அன்பு எப்பொழுதுமே நிரப்புகிறதா இருக்கிறது. தேவன் மேலே நமக்குரிய அன்பும் மற்றவர்கள் மேல் நமக்குரிய அன்புமே நம்முடைய செயல்களை வழிநடத்துகிறதா இருக்கிறது. அறிவு நமக்கு இருமாப்பை உண்டு பண்ணி மற்றவர்களோடு நாம் நடந்து கொள்ளும் விதத்திலே நம்மை கடினமானவர்களாய் மாற்றுகிறது. தங்களுக்கு அதிக அறிவு இருக்கிறது என்று எண்ணுகிற பலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மிக குறைந்த அறிவுள்ளவர்களாகவே இருக்கிற ஆபத்து இருக்கிறது. இப்படி அதிகம் தெரியாத சிலர் தங்களுக்கு எல்லா அறிவும் இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை ஒருவேளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? நமக்கு குறிக்கப்பட்ட அறிவு இருக்கிறது. அந்த குறிக்கப்பட்ட அறிவே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நடக்கையை ஆள்கிறது என்று சொல்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனில் அன்பு கூறுகிறவனவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். நாம் தேவனை நேசிக்கிற ஒருவராய் இருப்போம் என்றால் அந்த அன்பே நம்மை ஆள வேண்டுமே ஒழிய நம்முடைய அறிவு நம்மை ஆளக்கூடாது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவண்டை வந்த பிறகு, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொண்ட பிறகு விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்ற அறிவிற்குள்ளே வருகிறீர்கள். அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரே தேவன் உண்டு. எனவே அவர் என்ன சொல்கிறார்? விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட அந்த மாம்சமானது எந்த விதத்திலையும் பாதிக்கப்படவில்லை. சொல்லப்போனால் அது சிறந்த ஒரு இறைச்சியாய் இருக்கிறது. எனவே தேவனை குறித்த சரியான அறிவுள்ள எந்த ஒரு கிறிஸ்தவனும் அதை போய் வாங்கி உட்கொள்ளலாம். அதிலே தவறில்லை. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த விக்கிரகங்கள் தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இதை குறித்து ஒரு கர்த்தருடைய ஊழியர் சொல்லும் பொழுது, இப்பொழுது கொரிந்து பட்டணத்திலே போய் முந்தி அந்த அப்பல்லோ கோவில் இருந்த இடிபாடுகளிலே நின்று நான் பார்த்தபொழுது இந்த வேத பகுதிதான் என் நினைவிலே வந்தது என்று எழுதியிருக்கிறார். அந்த அப்பல்லோ உருவ சிலைக்கு முன்பதாக அந்நாட்களிலே கொடுக்கப்பட்ட பலிகளை நான் நினைவு கூர்ந்தேன் என்றும் கூறுகிறார்.
அதற்கு முன்னாலே இறைச்சி கொண்டு வைக்கப்பட்டது. கொஞ்ச நேரம் அந்த விக்கிரகத்திற்கு முன்னாலே அது வைக்கப்பட்டு விட்டு பின்னாலே அதை எடுத்து கடையிலே கொண்டு போய் வியாபாரம் செய்தார்கள். எனவே அந்த இறைச்சிக்கு ஒன்றுமாகவில்லை. வேத வசனத்தையும் கர்த்தரையும் சரியாய் அறிந்த கிறிஸ்தவர்கள் இதை புரிந்திருக்கிறார்கள். அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரே ஒரு தேவன்தான் உண்டு என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். பிதாவாகிய தேவனும் அவரை நமக்கு வெளிப்படுத்த வந்த இயேசு கிறிஸ்துவுமே அன்றி வேறு ஒன்று முக்கியமானது அல்ல என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள். அவரே சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலமும் அவருக்கு சொந்தமானது. 1 கொரிந்தியர் 8:7 ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவருடைய மனசாட்சி பலவீனமாயிருப்பதால் அசுசிப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தைகளாய் இருப்பவர்கள் பலவீனமானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள்தான் மாம்சத்திற்குரியவர்கள். இவர்கள் இந்த விக்கிரகத்திற்கு முன்னாலே படைக்கப்பட்ட இறைச்சியை சாப்பிடுவதை குறித்து மனத்தாங்கல் அடைந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சரியான அறிவு இல்லை. அவருடைய மனசாட்சி அவர்களை தொந்தரவு செய்தது. எனவே அப்படிப்பட்ட இறைச்சியை சாப்பிட்டவர்களை குறித்து இவர்கள் குற்றம் சாட்டினார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த உலகத்திலே நாம் பார்க்கலாம். சிலர் தங்களை நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். தங்களை அவர்கள் பிரித்து காண்பிப்பதனாலே அவர்கள் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? அவர்களுக்கு சரியான அறிவு இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். இவர்கள்தான் மற்றவர்களை பார்த்து நீங்கள் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, தங்கள் சுயாதீனத்தை பயன்படுத்துகிற கிறிஸ்தவர்களை பார்த்து ஐயையோ அவர்கள் அப்படி செய்கிறார்களே, இவர்கள் இப்படி செய்கிறார்களே என்று கலங்குகிறார்கள். அவர்கள் கொரிந்து சபையிலே இருந்த அந்த இளம் கிறிஸ்தவர்களைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் எல்லாம் இப்பொழுது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். நாங்கள் எல்லாம் வித்தியாசமானவர்கள். நாங்கள் அந்த இறைச்சியை தொடமாட்டோம் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, இது ஆவிக்குரிய தன்மையினாலே உண்டாகிற பிரிவினை அல்ல, அறிவின் அடிப்படையிலே, அதாவது அறியாமையின் அடிப்படையிலே உண்டாகிற பிரிவினை. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய கொள்கையை இங்கே தெளிவுபடுத்துகிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 8:8 போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. இறைச்சியானது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை எதுவும் செய்யாது. ஞாபகம் இருக்கிறதா? சீமோன் பேதுருவுக்கும் இது தொடர்பான ஒரு பிரச்சனை இருந்தது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி சுத்தம் இல்லாத என்று சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து மிக கவனத்தோடு இருந்தார். ஆனால் அவர் கண்ட தரிசனத்திலே அங்கே எல்லா மிருகங்களும் இருந்தது. தேவனே அவரை பார்த்து அடித்து புசி என்று கூறினார். அங்கே தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? எப்பொழுதும் தேவன் அந்த வேறுபாட்டை செய்கிறதில்லை. அவருக்கு முன்னாலே எல்லாரும் சமமாய் இருக்கிறார்கள் என்பதே. அதாவது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். கொர்நேலியுவின் வீட்டிற்கும் அவர் செல்வதிலே எந்த தடையும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அவ்வாறு காண்பித்தார். நீங்கள் மாம்சத்தை புசிப்பதனாலே கர்த்தருக்கு மிக அருகிலே செல்வதும் இல்லை, கர்த்தரை விட்டு தூரம் போகிறதும் இல்லை. உணவு தொடர்பான காரியத்திலே உங்கள் சரீரத்திற்கு ஒத்துக்கொள்கிற காரியங்களை நீங்கள் சாப்பிடலாம். இதுதான் ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனம். 1 கொரிந்தியர் 8:9 ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். இப்பொழுது இறைச்சி சாப்பிடுவது சரியா தவறா என்பது இங்கே கேள்வி இல்லை. மற்றவர்கள் மேலே இருக்க வேண்டிய அக்கறை இருக்க வேண்டியது முக்கியமானது. உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் இறைச்சியை சாப்பிடலாம். ஆனால் மற்றவர்கள் மேலே உங்கள் கரிசனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு இருக்கிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களோடு இருக்கிற பலவீனமான சகோதரர் மேலே உங்களுக்கு அன்பு இருக்கிறதா? நீங்கள் மாமிசம் சாப்பிடுவது உங்கள் சகோதரனை பாதிக்கிறதா? 1 கொரிந்தியர் 8:10 எப்படியெனில் அறிவுள்ளவனாகி உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? கர்த்தருடைய பணியில் இருக்கும் பலர் பல காரியங்களை செய்கிறதில்லை. அதற்கு இந்த வசனம்தான் காரணம். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். வெர்னன் மகி என்ற கர்த்தருடைய ஊழியர் ஒருவர் நடனம் ஆடுவதை நேசிக்கிறவர். ஒரு காலத்திலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் முன்னதாக ஒரு நடன குழுவின் தலைவராக செயல்பட்டார். பின்னர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வேதாம கல்லூரியிலே படிக்கத் தொடங்கினார். அந்த கல்லூரி மாணவர்களின் தலைவரும் ஊழியங்களுக்கு பொறுப்புமானவர் அங்கே ஒரு நடன குழுவை அமைத்தார்.
ஏற்கனவே புதிதாக கல்லூரியில் இணைந்திருந்த மாணவரான வெர்னன் மகி ஒரு காலத்திலே நடனக் குழுவிலே பொறுப்பானவராய் இருந்தார் என்பதை அறிந்தபடினாலே இப்பொழுதும் அதிலே வந்து தனக்கு உதவி செய்யும்படியாக கல்லூரி மாணவர்களின் தலைவர் கேட்டார். ஆனால் இந்த இளம் ஊழியரோ, இல்லை, நான் இப்பொழுது அதிலே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று கூறிவிட்டார். காரணம் என்னவென்றால், நடனம் ஆடுவது சரியா தவறா என்ற கேள்விக்குறி அநேக இளம் விசுவாசிகளுக்குள்ளே இருந்ததினாலே அது அவர்களுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை செய்தேன் என்று எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 8:11 பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவி நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. கவனித்தீர்களா? நாம் வித்தியாசமான கொள்கையின் அடிப்படையிலே செயல்படுகிறோம். ஒரு செயல் சரியா தவறா என்பது கேள்வி அல்ல. நான் செய்யும் ஒரு செயல் பலவீனமான ஒரு சகோதரனை பாதிக்குமா இல்லையா என்பதுதான் கேள்வி. அல்லது என்னுடைய நடக்கை என் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இடையூறாய் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. கவனித்தீர்களா? அறிவு ஆபத்தானது, அன்பே சிறந்தது. 1 கொரிந்தியர் 8:12 இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஒரு பலவீனமுள்ள ஒரு சகோதரனுடைய மனசாட்சியை நாம் புண்படுத்துகிறதுனாலே கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். எனவேதான் நாம் செய்கிற ஒரு காரியம் நமக்கு சரியாய் தோன்றினாலும், கர்த்தருடைய வசனத்திற்கு விரோதமான ஒரு காரியமாய் அது இல்லாவிட்டாலும், நம்முடைய சக விசுவாசிகளை, இளம் விசுவாசிகளை பாதிக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து தான் செயல்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 8:13 ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். இங்கே மிக தெளிவாக மாம்சம் புசிப்பது சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் அதை புசியாமல் இருப்பதே நல்லது என்ற அடிப்படையை கற்றுக் கொடுக்கிறார். இதை குறித்து மீண்டுமாக அவர் 1 கொரிந்தியர் 10 பேசப் போகிறார். ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒரு குறிப்பிட்ட காரியம் சரியா தவறா என்று விவாதிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது ஒரு பலவீனமான சகோதரனை பாதிக்குமா இல்லையா என்பதுதான் கேள்வி. ஒரு காரியத்தை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி இல்லை. ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுயாதீனமானது எந்த அதிகாரத்தினாலும் நிர்ணயிக்கப்படுகிறது அல்ல. நடக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் நடக்கிறதில்லை. அவன் சுயாதீனமானது அன்பினாலே கட்டுப்படுத்தப்படுகிறதாய் இருக்கிறது. நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்குமா, பிரயோஜனமாக இருக்குமா என்பதை கவனித்து தான் செய்ய வேண்டும். என்னுடைய அறிவின் அடிப்படையிலே நான் சில காரியங்களை செய்ய துணியலாம். ஆனால் என்னுடைய அறிவானது என்னுடைய சகோதரனுக்கு இடையூறாய் இருக்கும் என்பதனாலே நான் அதை செய்யாமல் விட்டுவிடுவதே சிறந்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை விசுவாசத்திலே வளர்ந்த ஒரு சகோதரனாய், ஒரு சகோதரியாய் நீங்கள் இருக்கலாம். சில காரியங்களை செய்வது உங்களுடைய மனசாட்சியின்படி தவறல்ல, வேத வசனத்தின்படியும் தவறல்ல. ஆனாலும் சில மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்லது பலவீனமான கிறிஸ்தவர்கள் மேலும் இடறுவதற்கு நீங்கள் காரணமாக இல்லாதபடி சில காரியங்களை தவிர்த்து வாழ வேண்டும். எனவே நாம் சரியான ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுதும் அது மற்றவர்களுக்கு இடையூறாயிருக்கும் என்றால், மற்றவர்கள் பின்வாங்கி போவதற்கு, வழிவிலகி போவதற்கு, கர்த்தரை விட்டு போவதற்கு காரணமாக இருக்கும் என்றால் அதை நாம் செய்யாமல் இருப்பதை தீர்மானிப்பதே சிறந்த காரியம். அப்படிப்பட்ட கிருபையை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தரே நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர செய்ய உதவியாக இருந்திருக்குமே. பார்ப்போமா? நீங்கள் மாம்சத்தை புசிப்பதினாலே கர்த்தருக்கு மிக அருகில் செல்வதும் இல்லை, கர்த்தரை விட்டு தூரம் போகிறதும் இல்லை. உணவு தொடர்பான காரியத்திலே உங்கள் சரீரத்திற்கு ஒத்துக்கொள்ளுகிற காரியங்களை நீங்கள் சாப்பிடலாமே. ஒரு பலவீனமுள்ள சகோதரனுடைய மனசாட்சியை நாம் புண்படுத்துகிறதினாலே கிறிஸ்துவுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்கிறோம். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்குமா என்பதை கவனித்துத்தான் செய்ய வேண்டும். அறிவு என்பது ஒரு பலூனை போல அல்லது ஒரு மோட்டார் வாகனத்தின் சக்கரத்தை போல வெடித்துவிடும். அன்பு ஒரு காலம் வெடிக்காது. அன்பு எப்பொழுதுமே நிரப்புகிறதா இருக்கிறது.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 134:3.